ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், போன வீடியோவில் பேக் பார்ட்டு எப்படி ப்ராடாக வச்சு கட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ ஃப்ரண்ட் பார்ட் ப்ராடாக வச்சு எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நிறைய பேர் என்கிட்ட டெய்லரிங்கில் சொல்கிற ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ப்ளவுஸ் இருக்குன்னா அந்த முன்பக்கம் இருக்குதுங்களா, இப்போ இதுதான் ப்ளவுஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ப்ளவுஸில் இந்த முன்பக்கம் இப்போ இப்படி இப்படி வளைஞ்சிருக்குதுங்களா, அதாவது இப்படி இப்படி வளைச்சு இருக்கு. ஆனா நிறைய பேருக்கு எப்படி ஆகும்னா இந்த இடம் வி மாதிரி இப்படி கொடுத்துட்றாங்கங்க. இப்படி இது நிறைய பேர் லைக் பண்ண மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி வர்றதை லைக் பண்ண மாட்டேங்கிறாங்க. வி மாதிரி வேண்டாம், கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டா இந்த இடத்துல வளைச்சு நல்லா இறக்கி இந்த மாதிரி பெண்டு வர்ற மாதிரி இருக்கணும் அப்படின்னு நிறைய பேர் லைக் பண்றாங்க இப்பெல்லாம். ஸோ இந்த மாதிரி கழுத்து எப்படி வைக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்ம நெக்கு ப்ராடு கொடுத்து தான் நம்ம வரைஞ்சிருக்கோம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்ம பேக் பார்ட் நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, இந்த ப்ராட் இங்கே 2.5 இன்ச் வரையும் வச்சுட்டு நம்ம இந்த இடத்த அகலம் கொடுத்து தான் நம்ம ஆல்ரெடி எடுத்திருக்கோம். அந்த அளவை வச்சு தான் நான் பார்த்தீங்கன்னா இந்த இது வரைஞ்சி எடுத்திருக்கிறேன் பேக் பார்ட்டை வச்சு. ஸோ இது கரெக்டான அளவு கிடையாது, நம்ம அகலப்படுத்தி தான் ஆல்ரெடி எடுத்திருக்கோம். ஸோ அதனால இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பேக் பார்ட்டை வரைஞ்சி எடுத்ததுக்கு அப்புறம் இதை வச்சு பார்க்கணும். எப்பவும் போல கழுத்தளவு எப்படி எடுப்போம், இந்த ஷோல்டர் இருக்கு இல்லைங்களா, இந்த ஷோல்டர் கிட்ட இருந்து இந்த கொக்கி பக்கம் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல இருந்து வளைச்சு இந்த பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேக் ஃப்ரண்ட் பீஸ் இருக்கு இல்லைங்களா, அதை கரெக்டாக அந்த ஷோல்டரும் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு இந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இது கரெக்டான அளவில் இருக்கு. நம்ம அதுக்கு மேலே தையலுக்கு கொஞ்சம் விடணும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதுக்கு இப்படி எடுத்துக்கோங்க, இப்படி ஸ்ட்ரெயிட்டாக. இதுதான் கரெக்டான அளவு. இந்த அளவு இருக்கு இல்லைங்களா, இதை ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கணும். பண்ணதுக்கப்புறம் இந்த இடம் 2.5 இன்ச் எடுக்கணுங்க. ஏன்னா 2.5 இன்ச்சு தான் பார்த்தீங்கன்னா கழுத்தோட கரெக்டான அளவு. பார்த்தீங்கன்னா 2.5 இன்ச்சு நம்ம பெண்ட் பண்ணியிருக்க, ஏதாவது இந்த இடமும் கரெக்டாக 2.5 இன்ச் வரும். சரிங்களா? நம்ம இந்த இடத்த கரெக்டாக மார்க் பண்ணிக்கிட்டு இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃப்ரண்ட் நெக் இந்த பொசிஷனில் தான் எப்பயும் வரைவோம். 2.5 இன்ச் இங்கே எடுத்துக்கணும். இது நம்ம பேக்கில் அகலப்படுத்தி இருக்கிறதுனால, ப்ராட் பண்ணியிருக்கிறதுனால இந்த அளவு வருதுங்க. இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நான் இப்போது கரெக்டான அளவு பார்த்தீங்கன்னா இதுதான். இப்போது எனக்கு நெக் ப்ராடாக இருக்கணும், அகலமாக இருக்கணும் அப்படின்னு கேட்குறவங்க என்ன பண்ணணும்னா, இந்த இடத்துல இருந்து நம்ம பேக்குக்கு செஞ்ச அதே மெத்தடு தாங்க, கொஞ்சம் அகலப்படுத்தி இந்த இடத்துல போடணும். ஒரு 2 இன்ச் வச்சுக்கோங்களேன். ஒரு 2 இன்ச் வரையுமே நீங்கள் எதுவுமே பண்ணாதீங்க. அதுக்கு மேலே கொஞ்சம் இப்படி அகலப்படுத்தி இந்த இடத்த இப்படி கொண்டு வந்துட்டிங்கன்னா நெக்கு ப்ராடாக இருக்கும். அதாவது இப்போ ஒரு ப்ளவுஸ் நீங்கள் இப்படி இப்படி போடுறீங்கன்னா, இப்படி இருக்குதுன்னா இப்படி வரும். அந்த இது இப்படி இருக்கு இல்லைங்களா, இந்த இடம் பார்த்தீங்கன்னா இப்படி அழகாக இப்படி ஸ்ட்ரெயிட்டாக இறக்கி வரும். நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி வி மாதிரி வருது, அந்த கொக்கி போடும்போது வி மாதிரி வருதுங்க. அந்த மாதிரி இருக்காது. இது நல்லா அகலமாக இந்த மாதிரி இருக்கும். அதாவது ஹீரோயின்ஸ் போகிற மாதிரின்னு வைங்களேன். இப்போ என்கிட்ட சொல்கிறவங்க எல்லாருமே ஹீரோயின்ஸ் லுக்கில் இருக்கணும். ஹீரோயின்ஸ் எப்படி போடுறாங்க, அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரேசியர் போடுற மாதிரி நமக்கு இந்த அகலம் இவ்வளோ அகலமே இருக்காதுங்க, இவ்வளோதான் இருக்கும். ஆனால் செஸ்ட்டை விட்டு இறங்காது, ஷோல்டர் விட்டு இறங்காது, ஷோல்டர் ஃபால் ஆகவே செய்யாது. அது மாதிரி இருக்கிறதுக்கு எப்படி கட் பண்ணணும் அப்படின்லாம் கேட்குறாங்க. இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுதான் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் நெக்கு ப்ராடாக வர்றதுக்கும் நீங்கள் இந்த மாதிரி ஸ்டெப் ஃபாலோ பண்ணுங்கள். ரெண்டாவது இதில் இன்னொரு தடவை நான் ரீமைண்ட் பண்ணிடுறேன். இந்த கோடை ஸ்ட்ரெயிட் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் இருந்து நம்ம எப்பவும் போல் ஷோல்டரில் இருந்து நெக்கு வித்து நம்ம வளைச்சி வைப்போம் இல்லைங்களா, அது மாதிரி வளைச்சி வச்சுக்கணும். வளைச்சி வைக்கிறது இந்த ஃப்ரண்ட் நெக் எப்படி எடுக்கணுங்கிறத இதுலையும் நான் சொல்லியிருக்கேன், ஆல்ரெடி வீடியோவும் போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள், நம்ம சேனலில் இருக்குது. சரிங்களா? இப்போ இதில் இருந்து நம்ம கரெக்டாக இந்த இடம் வரையும் வளைச்சி வச்சாச்சு. வச்சதுக்கப்புறம் இந்த லைன் கரெக்டான லைன். இங்கே இருந்து 2.5 இன்ச் நீங்கள் எடுங்க. ஏன்னா மேலே நம்ம 2.5 எடுத்துருக்கோம் இல்லைங்களா, அதே 2.5 இங்கே எடுத்துட்டு கரெக்டாக ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. கரெக்டான அளவு அதுக்கு மேலே தான் நம்ம அளவு எடுக்கணும். ஏன்னா தையலுக்கு
விடணும் இல்லைங்களா, அது நம்ம கரெக்டான அளவு ப்ளஸ் தையலுக்கு உண்டான அளவு. இங்கேருந்து 2.5 இன்ச் எடுத்துட்டு இப்போ ஒரு லைன் போட்டிருக்கோம் இல்லையா, இதுக்கு வெளிப்பக்கமாக ஒரு தையல் போடணும். இந்த இடத்துல இருந்து போடக்கூடாது. ஒரு 2 இன்ச் விட்டுட்டு இந்த இடத்துல இருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நெக் வந்து உங்களுக்கு ப்ராடாக ஃபினிஷிங் சூப்பராக நீட்டாக இருக்கும். இப்போ தான் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.